ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமா கிச்சன். அச்சுமா கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் ஹெல்த்தியான ரொம்பவும் டேஸ்டியான பீட்ரூட் புலாவ் தான் செய்ய போகிறோம். கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஹெல்த்தியான பீட்ரூட் புலாவ் 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். அப்போ சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன், பிரியாணி மசாலா, பே லீஃபு, மராட்டி மொக்கு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கர் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துடலாம். நல்லா ரெண்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா அதில் சேர்த்துடலாம். ஏன்னா நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர டைமில் நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அரைச்சி சேர்த்துட்றேன். இது நல்லா வெந்துட்டு டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு சேர்த்துட்றேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வரணும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அப்போ நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வேகணும். இப்போ நான் ஒரு பீட்ரூட் துளி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ நல்லா வேகும். பச்சை வாடை போனால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. புலாவ் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இந்தளவு கலந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ எல்லாம் வெந்துருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். எப்போவுமே புலாவுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை கொட்டி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு மூடிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு கொதிச்சதுக்கப்புறம் லிட்டு போட்டு மூடிடலாம். 2 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம புலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணுறேன். லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுக்குங்க. நல்லா பொலன்னு உதிரியாக வரும். இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சிடலாம் 5 நிமிஷம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம சேவிங் பவுலில் மாற்றிக்கலாம். பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அச்சுமா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங்.